சாருவ விட்டு. ஓ, உன்னை காப்பாத்தான் வந்திருக்காங்களா? ஏண்டா, இந்த பொண்ணு தானே அன்னைக்கும் வந்துச்சு. ஆமா, அந்த 2 பேரையும் பிடிங்க. நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. இப்ப சொல்லு, இப்ப உன்னை காப்பாத்த யார் வருவா? சொல்லு. தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுடுங்க. உங்க எல்லாரையும் எங்க கூட இருக்கிறவங்கன்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. ஏய், வாய மூடு. பிளான் பண்ணலாம்னு யோசிக்காத. உனக்கு யாரும் உதவ மாட்டாங்க. ஆனா நான் உதவி பண்ணுவேன். சாருக்காவை இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. விடுங்க அவங்கள. ஏ சரிதா, முதல்ல இவனை கூட்டிட்டு போ. அறிவு கெட்டவன். அவனை எதுவும் சொல்லாதீங்க. அவனை சொல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? சரியான ஆம்பளைனா இவன் தான். உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா? இங்க பாருங்க, எங்க ஏரியா பொண்ணு மேல கை வச்சா அவ்வளவுதான். மரியாதையா அந்த பொண்ணை விட்டுட்டு போயிடுங்க. உங்க எல்லாரையும் நினைச்சா அசிங்கமா இருக்கு. வாயை மூடிக்கிட்டு கைய கட்டிட்டு அந்த ரவுடி பசங்களை நீங்களே வளர்த்து விடுறீங்க. உங்களுக்கு எல்லாம் தைரியம் இல்ல? கொஞ்சமாவது திருந்த பாருங்க. இவங்க பேச்சால கேக்குற மாதிரி இல்ல. உடனே கிளம்புங்க இங்க இருந்து. இதுக்கு மேல இந்த ஏரியால கால் வைக்கணும்னு நினைச்சீங்க, அவ்வளவுதான். உங்களை சும்மா விட மாட்டேன். போங்க இங்க இருந்து. சாரு இன்னைக்கு கலக்கிட்டா. இதுக்கப்புறம் இந்த மாதிரியே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கணும். பெண்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு யார் சொன்னது? எப்பவுமே இததான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒன்னா இருக்கணும். எனக்கு தெரியும்
எல்லாரும் கண்டிப்பா ஒன்னா இருந்தா நம்மளால எல்லாத்தையும் சாதிக்க முடியும். நம்மளால எதிர்த்து போராட முடியும். இப்ப நீ சொன்னியே அது 100% உண்மை. எங்களை வழி நடத்தி செல்ல கூட யாராவது வேணும் இல்லம்மா. இது வரைக்கும் நாங்க நினைச்சோம் இவங்க யாருக்கிட்டயும் பலமே இல்லைன்னு. ஆனா இப்ப நீ ஆரம்பிச்ச போர்ல தான் நாங்களே கலந்துக்கிட்டோம். எங்களுக்குள்ள இருக்க தைரியம் வெளியே வந்துடுச்சு. இன்னைக்கு நாங்க எல்லாரும் உனக்கு ஒரு வாக்கு தரோம். எங்க காலனியோட ஒவ்வொரு பெண்களுக்கும், குழந்தைங்களுக்கும், அப்புறம் வயசானவங்களுக்கும் எந்த அநியாயமும் நடக்க விட மாட்டோம். நீங்க எல்லாரும் இதுக்கு உதவுவீங்கல்ல? அப்பனா நீங்க எங்க கூட இனிமே இந்த ஏரியாவை எப்பவுமே சேஃபாவும் இந்த மாதிரி ஆளுங்க உள்ள வராமலும் பாத்துக்கணும். கண்டிப்பா. சரியா சொன்னா. இங்க பாருமா வைஷு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா. இந்த விஷயத்தை நான் புரிஞ்சுக்காம ரொம்ப தப்பா பேசிட்டேன். இல்ல ஆண்டி, அந்த மாதிரி சொல்லாதீங்க. நீங்க ரொம்ப நல்ல வேலையை பண்ணிருக்கீங்க. உங்களை மாதிரியே மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா இந்த ரவுடி பசங்களே இருக்க மாட்டாங்க. இன்ஸ்பெக்டர் சார், இது வெறும் ஆரம்பம் தான். இதுக்கப்புறம் பாருங்க எங்க ஏரியால என்னென்ன நடக்க போகுதுன்னு. Say cheers guys, hip hip hooray, hip hip hooray, hip hip hooray. ஹோ கம் ஆன் பாட்டி, பக்கத்து வீட்டுக்கு லஞ்சுக்கு தானே போறீங்க? எதுவும் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு இல்லையே? Do you have any idea? வாழ்க்கைன்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? எதுவும் தெரியாது. இந்த வாழ்க்கையில எப்ப எங்க நாம பிரின்ஸ் ஹேண்ட்ஸம் சார்மிங் பாய பாப்போன்னு தெரியாதுல்ல. அதனால கண்ணை மூடவே முடியாது. அதனால ரொமான்ஸுக்காக எப்பவும் ரெடியா இருக்கணும். ஓகே? ஒரு நிமிஷம். பாட்டி கம் ஆன், எழுந்துரு. நான் சொல்றேன்ல, எழுந்துரு. பாட்டி நீங்க என்ன பண்றீங்க? வாவ், சூப்பர். நீயும் பார்க்கிறதுக்கு நல்லாதான் இருக்க. ஏன்னா நீ என்னோட பேரனாச்சே, அதான். சரி சரி, ரொம்ப லேட் ஆகுது, வா. பாட்டி ஐம் சாரி, என்னால வர முடியாது. ஒய்? ஏன்? ஏன்னா எனக்கு ஆபீஸ்ல இருந்து கால் வந்திருக்கு, ஒரு அர்ஜென்ட் அசைன்மெண்ட் முடிக்கணுமா. சோ நான் இங்கே இருந்து முடிக்க போறேன். எப்ப பார்த்தாலும் உனக்கு வேலை தான். இத பாரு, எப்பவும் இந்த வேலை வந்துகிட்டு தான் இருக்கும். சரி, யாரையாவது பாத்துக்க சொல்லி வா. இத பாரு, அவங்க நம்மள இன்வைட் பண்ணாங்க, நமக்காக காத்துட்டு இருப்பாங்க. கமான் கமான் கமான். பாட்டி ஐ காண்ட். எனக்கு யாரையும் பார்க்கிறது சந்திக்கிறதெல்லாம் பிடிக்காது. ஓ காட், நீ எல்லாம் போய் ஏதாவது காட்டுல வாழ வேண்டியதானே? வாட் எ போர். சரி, ஒன்னு சொல்லு. நீ வந்து என்னை இப்ப அங்க விட போறியா இல்லையா? இல்ல உனக்கு அதுக்கும் டைம் இல்லங்கறியா? இந்த சாரி ஒருவேளை பாழா போயிடலாம். இல்ல யாராவது என்ன கிட்னாப் கூட பண்ணுவாங்க. ஓகே ஷூர். எப்ப பார்த்தாலும் இதேதான். போலாம் வா. இத பாரு, நான் பார்க்க அழகா தானே இருக்கேன், குறை ஒண்ணு இல்லையே. பார்க்க மிஸ் வேர்ல்ட் மாதிரி இருக்கீங்க. என்னையே நீ கிண்டல் பண்றியா? டேய் நில்லு. நான் கூட வரணும்னா நீ மெதுவா தான் நடக்கணும். என்ன ஒண்ணு? சரி, நீங்க முன்னாடி போங்க. ஓகே. சரி, நீங்க போக வேண்டிய இடம் வந்துருச்சு. நான் கிளம்பவா? நீதான் எப்படியும் இது வரைக்கும் வந்துட்டல்ல, உள்ள வந்துட்டு போயே. இத பாருங்க பாட்டி. ஒன் செகண்ட், ஐம் கெட்டிங் கால். யா. ரத்னா, என்னாச்சு? ரத்னா, என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல, லேட்டா கால் சொல்லிக்கிடுச்சு. சரி, நான் வீட்டுக்கு போய் மெயில் பண்றேன். பாத்து வீட்டுக்கு வா, நான் போய் ஸ்ப்ரே பண்றேன். இல்ல பரவாயில்ல, அதுவா சரியாயிடும். சரி பாட்டி, கிளம்புறேன். கிளம்பு, ஆனா வீட்டுக்கு போய் ஒழுங்கா சாப்பிடணும். சரி.
அட பாட்டி, வணக்கம் பாட்டி. வணக்கம்ப்பா, வா. வணக்கம் பாட்டி. வாமா. வெல்கம் பாட்டி. தேங்க்யூ. உங்களோட பேர் எங்க? அத போறான் பாரு. வேலை வேலைன்னு திரும்ப வீட்டுக்கே போறான். அட பாட்டி, வணக்கம் பாட்டி. வணக்கம்ப்பா, வா. வணக்கம் பாட்டி. வாமா. வெல்கம் பாட்டி. தேங்க்யூ. உங்களோட பேர் எங்க? அத போறான் பாரு. வேலை வேலைன்னு திரும்ப வீட்டுக்கே போறான். நான் தான் அப்பவே சொன்னேனேக்கா, இந்த பசங்க அங்க போய் ஒருவேளை அவங்களதான் இருக்கும். அட ஆண்டி, நீங்களா? வணக்கம் வணக்கம். வணக்கம்மா. ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தோம். மகேஷ், மகேஷ் வாங்க. வணக்கங்க. மகேஷ், அவங்க 2 பேரும் எங்க? அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வரலையே. சொல்லு மகேஷ். வைஷு, ரத்னா, உங்களுக்கு எதுவும் ஆகல? இல்லம்மா, எங்களுக்கு எதுவும் ஆகல. பாத்தீங்களா, உங்க முன்னாடி எந்த பிரச்சனையும் இல்லாம நின்னுட்டோம். அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நாங்க ரொம்ப கவலைப்பட்டோம் தெரியுமா? அட, என்னாச்சு? பாட்டி, உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்றேன். நீங்க முதல்ல உள்ள வாங்க. வா வா. வாங்க வாங்க. மை காட், இதெல்லாம் நீங்க 2 பேரும் தான் பண்ணீங்களா? என்ன ஒரு தைரியம் உங்க 2 பேருக்கும். மை காட். பாட்டி, நீங்க போய் சாருவையும் அவங்க அம்மாவையும் ஒரு தடவை பார்க்கணும். அப்படியா? என்ன வைஷு? ஓ ரியலி? அங்க நடந்ததை நீங்க பாத்துருக்கணும். எல்லாரும் சேர்ந்து அவங்களை எப்படி அடிச்சாங்க தெரியுமா? ஆமா, எல்லாரும் சேர்ந்து வந்துட்டாங்க. அந்த ஏரியால எல்லாருமே. அதுக்கப்புறம் அந்த ரவுடிங்களை எப்படி அடிச்சாங்க தெரியுமா? இப்படி அப்படி அப்படி இப்படி. என்ன அடியா? எதை வச்சு அடிச்சாங்க? எதை வச்சு அடிக்கலன்னு கேளுங்க. தொடப்போம், கம்பு, கையில இருக்கிற எல்லாத்தையும் வச்சு அடிச்சாங்க. ஆனா லெட் மீ டெல் யூ, நீங்க இங்க ரியலான நிஜமான ஹீரோஸ். ஆனா என்னோட சின்ன பேரனுக்கு இந்த மாதிரி தைரியமான ஒரு பொண்ணு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். பை த வே சீதா, நீ சொன்னல்ல என்னோட சின்ன பேரனுக்கு நீ பொண்ணு பார்க்க போறேன்னு. யாரையாவது பாத்தியா, இல்லன்னா சும்மா ஒரு பேச்சுக்கு தானா? பார்த்து வச்சிருக்கேன். இதோ இப்ப வரேன். இங்க பாருங்க ஆண்டி, இதோ இதுல போட்டோஸ் எல்லாம் இருக்கு. காட்டு. அப்படியே பின்னாடியே அவங்க என்னமோ சொல்லுவாங்களா, பயோடேட்டா. எல்லாம் நல்லா படிச்சு பண்ணுங்க. இந்தாங்க பாருங்க. வெரி குட். இதோ இந்த பொண்ணு இருக்கால, இவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த பொண்ணு குடும்பத்துக்கு அடங்கின ஒரு மாடர்ன் பொண்ணு. ஓ வாவ். ஜாதகம் கூட இருக்கு பாருங்க. எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, இப்பவே ஜாதகம் எல்லாம் தரணுமா என்ன? முதல்ல பொண்ண ஒழுங்கா பார்க்க விடு.
எல்லாரும் நம்மள மாதிரி முட்டாளா இருப்பாங்களா? கண்ணை மூடிக்கிட்டு ஆன்னு சொல்றதுக்கு. பிரபு, நீதான் இவ உன்னை பார்க்கலன்னு சந்தோஷப்படணும். ஒருவேளை பார்த்திருந்தானா அப்பவே உன்னை ரிஜெக்ட் பண்ணிருப்பா. இத பாரு, எங்க பொண்ணு ஏதாவது சொன்னா அவ்வளவுதான். புரியுதுல்ல? அப்படியா? 2 பக்கமும் கோல் போடுறீங்களா? இங்க பாருங்க, பேச்செல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்க சாப்பிடுங்க. ஆமா சாப்பிடுங்க. வாவ் சாந்தி, நீ என்னம்மா சமைச்சிருக்க? அருமையா இருக்கு, சூப்பர். இந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதுல இருக்கிற எல்லா பொண்ணுகளும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா சின்னவனுக்கு எந்த பொண்ணாவது பிடிச்சா நல்லா இருக்கும். அவனுக்கு யாரையும் பிடிக்காது, யார் பேச்சையும் கேட்க மாட்டான். பாட்டி, உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட். சொல்லு. உங்களோட பேர இருக்கால, அதான் அந்த சின்னவன், அவ கொஞ்சம் பந்தா மாதிரி இல்ல? I don't like it, வைஷு. நீ சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு. அவன் ஆக்சுவலி அவன் கொஞ்சம் கிடையாது, ஓவர் பந்தான்னு எல்லாருக்கும் தெரியும். Really? பின்னென்ன, நாள் பூரா வேலை இருக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பான். நான் கொஞ்சம் பொண்ணுங்களை பத்தி பேசிட்டேன்னு வெச்சுக்கோ, 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஓடிடுவான். நோ நோ நோ, நாளைக்குள்ள வரேன், இல்ல நாளைக்குள்ள நீங்க வந்தாகணும். ஓகே லிசன், உங்களுக்கு காசு கொடுக்கறது நீங்க காரணம் சொல்ல இல்ல, வேலை செய்யதான். Got it? ஹலோ, யா கேடி ஸ்பீக்கிங். யாரு? இந்தம்மா வைஷு, ஆண்டிக்கு வை. இல்ல 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 வேணாம், நான் அதிகம் சாப்பிட்டுட்டேன். இதுக்கு மேல சாப்பிட்டேன்னா வயிறே வெடிச்சிடும், வேணாம். ஆண்டி, என்ன பாட்டி நீங்க? சாப்பிடுங்க, பொண்ணு தேடுறதுக்கு உங்களுக்கு நிறைய தெம்பு வேணும்ல. ரியலி? அப்படியா சொல்ற? அப்படின்னா போட்டுடு, சாப்பிடுற. அம்மா, நான் போய் பார்க்கறேன். சரி. ரத்னா, யாருமா அது? நீங்களா? நீயா? கேட்டி, நீங்க நீங்க எப்படிங்க? நீ எங்கயா? நீங்க இங்க ஏன் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ஐம் சாரி, என்னால இப்ப பேச முடியாது. வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. லுக் மேம், உங்ககிட்ட நான் இன்டர்னா இருந்திருக்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஆனா உங்க வீட்டுக்கு வந்து என்னால ஒர்க் பண்ண முடியாது.
நீங்க வேலை கொடுத்ததுக்கு தேங்க்யூ so மச். இதுதான் என்னுடைய கடைசி முடிவு. இனிமே ப்ளீஸ் நீங்க என்ன தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க. இங்க இருந்து போயிடுங்க. தேங்க்யூ. மை காட், நீங்க தானே அவரு என்னோட உயிரை அன்னைக்கு காப்பாத்துனீங்களே. வைஷு, இவர் உனக்கு தெரியுமா? ஆஃப் கோர்ஸ் எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? ஆஹா, பாரியா, வெரி குட். என்ன இப்படி லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்க. இவன் தான் என்னோட செல்ல பேர சின்னவன். சின்னவரா? இவர் தான் உங்க பேரனா? ஆனா இவர் என்னுடைய பாஸ் ஆச்சே. என்ன? இவர் உன்னோட பாஸா?